ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் ஹோம். நம்ம மாதம் மாதம் வாங்குகிற மளிகை சாமானில் எப்படி பணத்தை மிச்சம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு டிப்பை பற்றி பார்த்தரலாம். பசங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. இது மாதிரி நோட்டெல்லாம் நம்ம பழைய பேப்பர்காரங்கள்ட்ட போடுவோம். கொஞ்சமாக எழுதியிருப்பாங்க சில நோட்டில், பாதி பேஜஸ் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நோட்டெல்லாம் அவங்கள்ட்ட ரஃப் நோட்டாக யூஸ் பண்ணிக்க சொல்லலாம். கொஞ்சமாக இருக்கிற பேப்பர் நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நம்ம பேப்பர்காரங்கள்ட்ட போட்டுட்டு கொஞ்சமாக இருக்கிற நோட்டு பேப்பரெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தியோ சிசரோ ஏதோ ஒன்று வச்சு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண பேப்பரெல்லாம் நம்ம மளிகை சாமான் வாங்குவோம் இல்லையா, மொத்தமாக வாங்குறதுக்கு, அதுக்கு எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். துணி காய வைக்கிற கிளிப்பு ஒன்று எடுத்திருக்கேன். டபுள் சைடு டேப்பு ஒன்று எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக அந்த டேப்பை இந்த கிளிப்பில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கிச்சனில் உங்களுக்கு எந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கிறோ அந்த இடத்துல இதை நல்லா அப்படியே ஒட்டி விட்டுருங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேப்பரை இந்த கிளிப்பில் மாட்டி விட்டுருங்க. நீங்கள் பொருள் ஏதாவது மளிகை பொருள் தீர்ந்துச்சுன்னா இதில் எழுதி வச்சுட்டிங்கன்னா தேவையில்லாமல் நம்ம பொருள் வாங்குறத நம்ம தவிர்க்க முடியும். இதனால் நம்மளுக்கு பணமும் மிச்சமாகும். இப்போ செகண்ட் டிப்பை பற்றி பார்த்துடலாம். மல்லித்தூள், மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் அதெல்லாம் கடையில் பேக்கெட்டாக வாங்காமல் மொத்தமாக 1 கிலோ அரைச்சி வச்சுட்டிங்கன்னா குறைஞ்சது 6 மாதம் வரைக்கும் வரும். இதனால் பணமும் மிச்சமாகும். நம்ம ஹெல்த் வைஸ்க்கும் ரொம்பவே நல்லது. குழம்பு மிளகாத்தூள் 1/2 கிலோ மிளகாய் கணக்கில் நான் அரைச்சி வச்சுப்பேன். இது குறைஞ்சது 3 மாதம் வரைக்கும் வரும். இப்போ சிம்பிளாக ரசப்பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் ஒரு வாட்டி அரைச்சி பாருங்கள். 2 வரமிளகாய் எடுத்துருக்கேன். 2 கைப்பிடி அளவு வரமல்லி எடுத்துக்கிறேன். இதோட மிளகு எடுத்துருக்கேன். மிளகு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதை விட 2 பங்கு சீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும் ரசம். கெட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. தூள் பெருங்காயம் வேண்டாம். கெட்டி பெருங்காயம் ஒரு 4 துண்டு எடுத்துட்டு, தோரம்பருப்பு 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இதோட கருவேப்பிலை 1 கைப்பிடி எடுத்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. நல்லா வாசனையாக இருக்கும் ரசப்பொடி. நீங்கள் லேசாக வானலில் கூட வறுத்து கூட நீங்கள் ரசப்பொடி அரைக்கலாம். ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லா வெயிலில் காய வச்சிங்கனாலே சூப்பராக உங்களுக்கு காஞ்சி வந்துடும். நான் இதை நல்லா காய வச்சு எடுத்து வந்திருக்கேன். பாருங்கள், நல்லா கருவேப்பிலை நல்லா நுறுக்குனா நல்லா நொறுங்குது. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதோட 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு இதில் ரசம் வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரசப்பொடி, இட்லி பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி இதெல்லாம் நீங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் ரொம்பவே மிச்சமாகும். நம்ம இதுக்கு ஒன்று நிறைய ரொம்ப நேரம் டைம் செலவாகாது. இது நான் கரம் மசாலா பொடியை அரைச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour தான் உங்களுக்கு செலவாகும். இதனால் பணம் ரொம்பவே மிச்சமாகும். இப்போ தேர்ட் டிப்பை பற்றி பார்த்துடலாம். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டாம். நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே அந்த தோலெல்லாம் உறிஞ்சு வந்துடும். வெங்காயம், பூண்டு இந்த உரித்த தோலை நம்ம இதை நல்லா டைட்டாக நல்லா புழிஞ்சிட்டு இதை டஸ்ட்பினில் போட்டுடலாம். அந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டாமல் இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்க போகிறேன். இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நல்லா இந்த கரப்பாம்பூச்சி, பல்லி, சின்ன சின்ன எறும்பு இதெல்லாம் வரும் இல்லையா, அது வராமல் இருக்கிறதுக்காக இதை நான் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த வெங்காயம் பூண்டோட ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கரப்பாம்பூச்சி, பல்லி, எறும்பு இதெல்லாம் வராமல் இருக்கும். இந்த கார்னரில் எறும்பு போது பாருங்கள், அந்த இடத்துல நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். லைட்டாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. மீதி இருக்கிற தண்ணியை வீட்டில் ஏதாவது குரோட்டன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா நம்ம உரம்னு தனியாக காசு கொடுத்து வாங்க வேண்டாம். இதுவே நல்ல ஒரு உரமாக இருக்கும். வெங்காயம், பூண்டு, காய்கறி கழுவின தண்ணி இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா நம்மளுக்கு பணமும் ரொம்பவே மிச்சமாகும். இப்போ 4th டிப்பை பற்றி பார்த்துடலாம். இது மாதிரி ஒரு வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். ஜூஸ் பாட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். இதை அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அடிப்பாகத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப செலவில்லாமல் வீட்டிலே நம்ம ஏர் ஃப்ரெஷ்னர் எப்படி செய்யலான்றதை பற்றி தான் இது உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன்.
இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் அடிபாகத்தை வந்து இந்த மாதிரி கத்தியை நல்லா சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி சிசர் வச்சு கொஞ்சமாக இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிறத சிசர் வச்சு நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில் எது இருந்தாலும் பரவாயில்ல. ஏதாவது ஒரு பாட்டில் எடுத்து இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை வேஸ்ட் டப்பா, ஐஸ்கிரீம் டப்பா எது இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. இதில் நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தான் சேர்க்க போகிறேன். ஒரு 2-3 புடி கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து வாசனைக்காக கம்ஃபர்ட் சேர்க்க போகிறேன். ஒரு பாக்கெட் கம்ஃபர்ட்டை நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக சேர்த்துடலாம். வெறும் 4 ரூபாய் செலவு தான் ஆகும். ரொம்ப ஒன்றும் அதிகமாக செலவாகாது. இதை இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து சமமாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஈவனாக வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நல்லா ஒரு வாசனைக்காக கிராம்பு தான் நான் எடுத்துக்க போகிறேன். கிராம்பை வந்து இதை அப்படியேவும் போடலாம். நான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் அப்படியே குத்தி குத்தி விடுறேன். இதை வந்து பாத்ரூமில் ஏதாவது ஒரு இடத்துல அப்படியே வச்சுட்டிங்கன்னா உங்கள் பாத்ரூம்க்கு நீங்கள் அதிகமாக காசு கொடுத்து ஏர் ஃப்ரெஷ்னர் வாங்க வேண்டாம். இதுவே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதை வந்து வாஷ் பேஷன் இருக்கிற இடத்துல வந்து வைக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக காசு கொடுத்து பாத்ரூம் வந்து வாசனையாக்க தேவையில்லை. சூப்பராக வந்து சிம்பிளாக ஒரு 4லேருந்து 5 ரூபாய் செலவில் சூப்பராகவே நம்ம வந்து ஏர் ஃப்ரெஷ்னர் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இது வந்து 1 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 5th டிப்பை பற்றி பார்த்துடலாம். ஒரு 4 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் வீணாக போனாலும் பரவாயில்ல. இதை நல்லா இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 எலுமிச்சம்பழத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 4 எலுமிச்சம்பழத்தையும் அப்படியே ஒரு பாத்திரத்தில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த தோலையும் அதிலே சேர்த்துடுங்க. அந்த சாரும் அந்த தோலும் அதிலே இருக்கட்டும். இப்போ இதில் தண்ணி வந்து ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4 எலுமிச்சம்பழத்துக்கு 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை கை வச்சு நல்லா வந்து அந்த எலுமிச்சம்பழ தோலையும் நல்லா அப்படியே கசக்கி விட்டுருங்க. அந்த சாறுலாம் அதில் நல்லா இறங்கட்டும். இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். இதில் வந்து நான் 20 ரூபாய் விம் லிக்யூட் பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 20 ரூபாய் விம் லிக்யூட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு தான் உங்களுக்கு வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வரும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு லிக்யூட் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா குறைஞ்சது 1 மாதம் வரைக்கும் வரும். இந்த மெத்தட்னால் உங்களுக்கு வந்து பணம் ரொம்பவே மிச்சமாகும். இதில் நான் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு விம் லிக்யூட் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி இது ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா குறைஞ்சது 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 20 ரூபாய் பாக்கெட் ஒரு பாக்கெட் விம் லிக்யூட் வாங்கிட்டிங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நீங்கள் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நம்ம வந்து லிக்யூட் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு சிரட்டையில் ஓட்டை போட்டு அதை வந்து ஒரு பாட்டிலில் ஏதாவது ஒரு வேஸ்ட்டு பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி செய்கிறதுனால நீங்கள் வந்து பணமும் மிச்சமாகும். உங்களுக்கு வந்து இது வந்து நிறையா நுரை வராது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வெளியிலே வைக்கலாம். ஒன்றும் வீணாக போகாது. நம்ம வந்து கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணல. இப்போ நான் உங்களுக்கு கையால் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா தேய்ச்சி காமிக்கிறேன். நல்லா வந்து நுரை வருது பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். இதனால் உங்களுக்கு வந்து நம்ம மாதம் வந்து ஒரு ரூ. 20 பாக்கெட் விம் லிக்விட் வாங்கினா போதும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாத்திரம் தேய்ச்சிக்கலாம். பாத்திரமும் உங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும். இப்போ நான் தேய்ச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா நுரை வருது பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பாத்திரம் நல்லாவே க்ளீன் ஆகிடும். லெமன் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா வந்து வாசனையாக இருக்கும். நீங்கள் லெமனுக்கு பதிலாக ஆரஞ்சு தோல் கூட இது மாதிரி கொதிக்க வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 6th டிப்பை பற்றி பார்த்துடலாம். அதிகமாக காசு கொடுத்து நம்ம வந்து கடையில் ஃபெனாயில் வாங்காமல் வீட்டிலே சிம்பிளாக இருக்கிற பொருளை பயன்படுத்தி எப்படி ஃபெனாயில் தயாரிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கம்ஃபர்ட் ஒரு பாத்திரத்தில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில் கம்ஃபர்ட் ஒரு பாக்கெட்டை நான் எடுத்துக்க போகிறேன். ஒரு பாக்கெட் போதும். கம்ஃபர்ட் ஊற்றுனதுக்கு அப்புறமா டெட்டாயில் எடுத்திருக்கேன். டெட்டாயில் வந்து ஒரு 2 மூடி ஊற்றிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து பாத்ரூம் கழுவுறதுக்கு அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷாவை கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பாத்ரூம் வந்து உங்களுக்கு ஒரு வாசனையாக இருக்கும். அதே சமயம் ஒரு கிருமி நாசினியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா கலந்துட்டு இதை ஒரு வேஸ்ட் பாட்டிலில் நான் எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலில் நல்லா ஊற்றிக்க போகிறேன். அதே மாதிரி சிரட்டையை ஓட்டை போட்டுட்டு அதை வந்து இப்போ ஃபனலாக யூஸ் பண்ணி நான் இப்போ இந்த ஃபெனாயிலை ஊற்றிக்க போகிறேன். இதுக்குன்னு நீங்கள் வந்து ரூ. 60 ரூ. 70 அப்படின்னு கடையில் விற்கிது இப்போ ஃபெனாயில் ரேட்டு. அவ்வளோ செலவு பண்ணி வாங்க வேண்டாம். வீட்டில் ஒரு கம்ஃபர்ட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக டெட்டாயில் ஊற்றினா போதும். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து ஊக்கு வச்சு நல்லா ஓட்டை போட்டுக்கிறேன். நல்லா வந்து பாத்ரூமில் நம்மளுக்கு வந்து தெளிக்கிறதுக்கு நல்லாவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா இது மாதிரி பாத்ரூமில் நல்லா அந்த டைல்ஸில் ஊற்றுறதுக்கும் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வாஷ் வந்து இது மாதிரி ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா பசங்க ஒரு வாட்டியும் வாஷ்ரூம் போனதுக்கப்புறமா கை நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ஃபெனாயில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் நீங்கள் பணத்தை ரொம்பவே மிச்சம் பண்ணலாம். இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பவிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.